நான் தான் உனது தேவனாகிய கர்த்தர். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவர்கள் சுத்தமான தங்கத்தை வைத்து ஒரு உருவத்தை உருவாக்கினர். ஆரோன் தன் கைப்பட அதை வடிவமைத்தார். மனிதர்களின் சூழ்ச்சிக்கும் பாவத்திற்கும் ஆரோன் துணை போனார். அது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆணிகளால் அடித்து அதை நிலைப்படுத்தினார். தங்கத்தை உருக்கி சிறிய தகடுகளாக உருவாக்கினார்கள். அதை உருவாக்க அனைவரும் அவர்களிடம் இருந்த தங்கத்தை கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் நெருப்பில் போட்டு உருக்கினார்கள். நன்றாக உருக மேலும் தீ மூட்டினார்கள். அவர்கள் தங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த அழகிய பட்டாடைகளாலும் விலை உயர்ந்த ஆடைகளாலும் அலங்கரித்துக் கொண்டார்கள். அவர்கள் தன்னைத்தானே மறந்து போனார்கள். பெண்களும் திராட்சை ரசத்தை உருவாக்க துவங்கினார்கள். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் செய்வாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. மக்கள் பாவத்தில் பெரிய பாவத்தை செய்தார்கள். தங்கத்தால் ஒரு கடவுளை உருவாக்கினார்கள். அதை தோள்களில் சுமந்தார்கள். அனைவருமே இதுதான் இஸ்ரவேலின் கடவுள் என கூப்பாடு போட்டார்கள். தங்கத்துல உருவாக்கின புது கடவுளை பார்க்க உங்க மோசஸ் என்ன பயந்துட்டாரா? விசுவாசத்தை இழந்து பெண்களும் ஆண்களும் பைத்தியம் போல் நடந்து கொண்டார்கள். தேவனுக்கு எதிராக நடக்க துவங்கினார்கள். பாவத்தை உணவாக உண்டார்கள். அநீதியை திராட்சை ரசமாக பருகினார்கள். அதுவும் தேவனின் கண் முன்னே. இந்த சிலைதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று அனைவரும் நினைத்தார்கள். அவர்கள் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டு அதற்கு பலியும் கொடுக்க துவங்கினார்கள். இவர்தான் நமது தெய்வத்துக்கு பலி. அனைவரும் வாருங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.